பிரைஸ் தி லார்ட் டு ஆல் மை கிறிஸ்டியன் வியூவர்ஸ். என்னோட ஒரு பழக்கத்தை உங்களோட கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே என்னோட பைபிளை நான் எங்கே போனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கேரி பண்ணிட்டு போவேன். என்னோட டெய்லி டியூட்டியில் கூட என் ஹேண்ட்பேக்கில் பைபிளுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன். அதில் வச்சு நான் எடுத்துகிட்டு போய் என்னோட எல்லா வேலையிலுமே நான் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் என் வேலையை ஆரம்பிப்பேன். சில நேரங்களில் வேலையே செய்ய முடியாது, ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், இல்லை யாராவது சொன்னது நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த பைபிள் எடுத்து என் நெஞ்சில் வச்சுட்டு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஜெபம் பண்ணும் பொழுது உண்மையாலுமே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். உடனடியாக அந்த துக்கத்திலேருந்து நான் விடுதலை ஆகியிருக்கிறேன். ஆமாங்க, உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்மோடு கூட வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இந்த வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்திருந்தால் நான் எப்பொழுதோ அழிந்து போயிருப்பேன். என்னை உயிர்ப்பித்த ஆண்டவருக்கு நன்றி. நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட் டு ஆல் மை கிறிஸ்டியன் வியூவர்ஸ். என்னோட ஒரு பழக்கத்தை உங்களோட கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே என்னோட பைபிளை நான் எங்கே போனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கேரி பண்ணிட்டு போவேன். என்னோட டெய்லி டியூட்டியில் கூட என் ஹேண்ட்பேக்கில் பைபிளுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன். அதில் வச்சு நான் எடுத்துகிட்டு போய் என்னோட எல்லா வேலையிலுமே நான் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் என் வேலையை ஆரம்பிப்பேன். சில நேரங்களில் வேலையே செய்ய முடியாது, ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், இல்லை யாராவது சொன்னது நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த பைபிள் எடுத்து என் நெஞ்சில் வச்சுட்டு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஜெபம் பண்ணும் பொழுது உண்மையாலுமே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். உடனடியாக அந்த துக்கத்திலேருந்து நான் விடுதலை ஆகியிருக்கிறேன். ஆமாங்க, உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்மோடு கூட வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இந்த வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்திருந்தால் நான் எப்பொழுதோ அழிந்து போயிருப்பேன். என்னை உயிர்ப்பித்த ஆண்டவருக்கு நன்றி. நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட் டு ஆல் மை கிறிஸ்டியன் வியூவர்ஸ். என்னோட ஒரு பழக்கத்தை உங்களோட கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே என்னோட பைபிளை நான் எங்கே போனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கேரி பண்ணிட்டு போவேன். என்னோட டெய்லி டியூட்டியில் கூட என் ஹேண்ட்பேக்கில் பைபிளுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன். அதில் வச்சு நான் எடுத்துகிட்டு போய் என்னோட எல்லா வேலையிலுமே நான் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் என் வேலையை ஆரம்பிப்பேன். சில நேரங்களில் வேலையே செய்ய முடியாது, ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், இல்லை யாராவது சொன்னது நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த பைபிள் எடுத்து என் நெஞ்சில் வச்சுட்டு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஜெபம் பண்ணும் பொழுது உண்மையாலுமே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். உடனடியாக அந்த துக்கத்திலேருந்து நான் விடுதலை ஆகியிருக்கிறேன். ஆமாங்க, உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்மோடு கூட வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இந்த வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்திருந்தால் நான் எப்பொழுதோ அழிந்து போயிருப்பேன். என்னை உயிர்ப்பித்த ஆண்டவருக்கு நன்றி. நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.